திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது காரைக்கால் அம்மையார் 11ஆம் திருமுறையில் வராங்க. 11ஆம் திருமுறையில் 5வது பதிகம் அற்புத திருவந்தாதி. திருவந்தாதியே அற்புதம்தான், அதுலேயும் அவங்க அற்புதமாக பாடியிருக்காங்க. அருமையான பாடல். இன்றைக்கி சிவபெருமானுக்கு அருமையாக காரைக்கால் அம்மையார் பாடுற பாடல் சேர்ந்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி சிவன்ராத்திரி, அனைவரும் கோயிலுக்கு சென்று சிவபெருமானுடைய அபிஷேகத்தை காணுங்க. விடிய விடிய கண்முழிச்சு விரதம் இருக்கிறவங்களாம் இருங்க. இன்றைக்கி நம்மளால் எங்கேயும் போக முடியல, அழகாக உட்காந்து பாடலை எல்லாம் பாடுங்க, படிங்க. பதிகத்தெல்லாம் தேவாரம் திருவாசகம் எடுத்து வச்சுன்னு படிங்க. நம்மளுக்கு காரைக்கால் அம்மையார் அருளி செய்திருக்கிற அற்புத திரு அந்தாதி. அந்தாதினாவே 100 பாடல்கள். இந்த 100 பாடல்களை கொடுத்துருக்குறாங்க அந்தாதியில். அற்புத திரு அந்தாதி சொல்லி எடுத்து முடித்ததுலேருந்து ஆரம்பிப்பாங்க. என்ன பாடுறாங்களோ அதை முடித்த இடத்துலேருந்து திருப்பி ஆரம்பிப்பாங்க. இதுக்கு அந்தாதின்னு சொல்லியிருக்காங்க. திருவந்தாதி, அற்புத திருவந்தாதின்னு சொல்லியிருக்காங்க. அருமையான இந்த பாடல்களில் கொஞ்சம் போதும் நம்ம பார்ப்போம். ஏன்னா 100 பாடல்களை பாடுவேன், நான் பாடிடுவேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆகையினால இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ பாட முடியுதோ பாடுவோம். திருச்சிற்றம்பலம். இது சிவபெருமான் எனக்கு அளித்த பாக்கியமாக பாடுற. இது தானாக அமையிறது, நம்மளா கொண்டு இன்றைக்கி வைக்கல. இன்றைக்கி 11ஆம் திருமுறையோட முறை. இன்றைக்கி 11ஆம் திருமுறை வரணும்னு அதில் காரைக்கால் அம்மையாரே வராங்க பாருங்கள். சிவபெருமானே சப்போர்ட் பண்ண சொன்ன 2 பேர். ஒன்று சுந்தரமூர்த்தி நாயனாரே என்னுடைய நண்பன்னார். இவங்க என்னுடைய அம்மை வராங்க அப்படின்னு சொன்னவர். இவங்கள தாயாக ஏற்றுக்கிட்டவர். ஆகையினால் அந்த மாதிரியான நேர்றதுன்றது அது இறைவனுடைய திருவருள். திருச்சிற்றம்பலம். அற்புத திருவந்தாதியை பாடுவோம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், அபிராமி அந்தாதி, 63 நாயன்மார்கள் வரலாறு, இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை வேணாம். திருச்சிற்றம்பலம். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். நிறந்திகழும் மைஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே எஞ்ஞான்று தீர்ப்பதிடர். இடர்கலையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நெறி பணியாரேனும் சுடர் உருவில் என்பு அரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அறாது என் நெஞ்சு அவர்க்கே எழு பிறப்பும் மாலவோம் என்றும் அவர்க்கே நாம் அன்பாவது அல்லால் பவச்சடை மேல் பாக போல் சூடும் அவர்கல்லால் மற்றொருவர்க்கு ஆகாப்போம் எஞ்ஞான்றும் ஆளானோ மல்லல் அறிய முறையிட்டால் கேளாதது என் கோலோ
கேளாமை நீலகம் செம்மையானாகி திருமிடரு மற்றொன்றாம் எம்மை ஆட்கொண்ட இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான் தோற்றி இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான் இறைவனே எந்தாயன இறங்கும் எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அது மாற்றுவான் வானத்தான் என்பாரும் என்க மற்று உண்பர்கோன் தானத்தான் என்பாரும் தாம் என்க ஞானத்தான் முன்னஞ்சத்தால் இருண்ட மொய் ஒளி சேர் கண்டத்தான் என் நெஞ்சத்தான் என்பான் யான் யானே தவம் உடையேன் என் நெஞ்சே நன்னெஞ்சம் யானே பிறப்பறுப்பான் எண்ணினேன் யானே அக்கை மாவுரி போர்த்த கண்ணுதலான் வெண்ணீற்று அம்மானுக்கு ஆள் ஆயினேன் ஆழ்வானுக்கு அன்றே பேரற்கு அரியன் ஆயினேன் அஃதன்றே ஆமாறு தூய புனல் கங்கை ஏற்றான் ஒரு பொன்வரையே போல்வான் அதற்கு அங்கை ஏற்றான் அருளே உலகெல்லாம் ஆள்விப்பது ஈசன் அருளே பிறப்பறுப்பதனால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதி உடையேன் எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் மனக்கினிய வைப்பாக வைத்தேன் எனக்கவனை கொண்டேன் பிரானாக கொள்வதும் இன்புற்றேன் உண்டே எனக்கு அரியதொன்று ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைந்தேன் ஒன்றே கான் கங்கையான் திங்கள் கதிர்முடியான் பொங்கொழி சேரங்கையார்க்கு ஆளாமது அதுவே பிரானாமரும் ஆட்கொள்ளும் மாறும் அதுவே இனி அறிந்தோமானால் அதுவே பணிக்கணங்கு கன்னியார் ஒண்ணுதலின் மேலோர் தனிக்கண் அங்கு வைத்தார் தகவுடையார் தாம் உளரேல் தாரகலம் சார புகுவிடுதல் பொல்லாது கண்டீர் மிக அடர ஊந்திடு மானாகம் ஒரு நாள் மலை மகளை சார்ந்திடுமேல் ஏ பாவம்தான் தானே தனி நெஞ்சம் தன்னை உய கொள்வான் தானே பெருஞ்சேமம் செய்யுமால் தானே ஓர் பூன் ஆகத்தால் பொழிந்து பொங்கழல் சேர் நஞ்சு உமிழும் நீல் நாகத்தானை நினைந்திருந்து வானவர்கள் நீல் மலரால் பாதம் புனைந்தும் அடி பொருந்த மாட்டார் நினைந்திருந்து மின் செய்வான் செஞ்சடையாய் வேதியனே என்கின்றேற்கு என் செய்வான் கொல்லோயினி
இனிவோ நாம் உய்ந்தோம் இறைவன். இனிவோ நாம் உய்ந்தோம் இறைவன். அருள் சேர்ந்தோம் இனியோர் இடம் இல்லோம். நெஞ்சே இனியோர் வினை கடலை ஆக்கிவிக்கும் மேலா பிறவி கனைக்கடலை நீந்தினோம் காண்பார்க்கு காணலாம். தன்மயனே கைதொழுது காண்பார்க்கும் காணலாம். காதலால் காண்பார்க்கு சோதியாய் சிந்தையுளே தோன்றுமே தொல் உலகுக்கு ஆதியாய் நின்ற அரண் என்கோ நான்முகன் என்கோ அரிய பரன் என்கோ. பண்புணர மாட்டேன் முரண் அழிய தானவனை பாதத்தனி விரலால் செற்றானை யான் அவனையம்மான இன்று நமக்கு எளிதே மாலுக்கும் நான் முகர்க்கும் அன்றும் அலப்பரியன் ஆனானை என்றும் ஓர் மூவா மதியானை மூவேழ் உலகங்கள் ஆவானை காணும் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் அறிகின்றான் தானே அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே விரிசுடர் பாராகாயம் அப்பொருளும் தானே அவன் இரு சுடர்த்தி ஆகாயம் ஆவானவனே புவி புனல் காற்று ஆவானவனே இயமானனாய் அட்டமூர்த்தியுமாய் ஞான மயனாகி நின்றானும் வந்து இதனை கொள்வதே ஒக்கும் இவ்வாள் அறவின் சிந்தையது தெரிந்து காண்மினோ வந்தோர் இரானீர் இருண்டனைய கண்டத்தீர் எங்கள் பிரானீர் சென்னி பிறையும் புனலும் அனலறவும் சூடும் இறைவர் எமக்கு இறங்காரேனும் கடைமிடற்ற எந்தையர்க்கு ஆட்பட்டோம் என்றென்று இருக்குமே என் தயா உள்ளமிது. இது வன்றே ஈசன் திருவுருவம் ஆமாறு இது வன்றே என் தனக்கோர் சேமம் இது வன்றே மின்னும் சுடர் உருவாய் மீண்டாயன் சிந்தனைக்கே இன்னும் சுழல்கின்றது இங்கிருந்து சொல்லுவது எம்பெருமான் எண்ணாதே எங்கும் பழி திரியும் எத்திரமும் பொங்கு இரவில் ஈமவனத்து ஆடுவதும் எண்ணுக்கு என்று ஆராய்வோம் நாம் அவனை காணல் உற்ற ஞான்று நாம் அவனை காணல் உற்ற ஞான்று. திருச்சிற்றம்பலம். எடுத்ததை வைக்கவே மனம் இல்லை. நான் போயிட்டேன் காரைக்கால் அம்மையாரோட. எப்படி பார்த்தீங்களா? அருமையான அதுதான் வச்சிருக்கிறாங்க பேர், அற்புத திருவந்தாதின்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ இனிமை பார்த்தீங்களா? ஒவ்வொரு வரியும் அடடா அப்பாவை புகழ்ந்து இதையெல்லாம் பாட பாட சிவராத்திரியில் சிவபெருமான் வந்து நம்மளுக்கு அருள் செய்வார். நம்மளுடைய
எண்ணமெல்லாம் பூர்த்தி பண்ணுவார். நம்மளுக்கு எப்போதும் துணையாக இருப்பார். நம்மளுக்கு என்னெல்லாம் குறையோ அதையெல்லாம் தீர்த்து, அந்த அம்மாவோட குறையை தீர்த்தவர். இறைவனை பார்க்கணும், அவருடைய நடனத்தை பார்க்கணும்னு அந்த அம்மா ஏங்கின ஏக்கத்தை தீர்த்து அவங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி அவங்களுடைய அமர்ந்தாங்க. அந்த மாதிரி எவ்வளோ ஒரு அருமையான அற்புத திருவந்தாதியை பாடிருக்காங்க பாருங்கள். இதையெல்லாம் கேளுங்க. இதை பாடினது சிவபெருமானுடைய திருவருளே. இன்னைக்கு சிவராத்திரி அதுவுமா வந்து அமைஞ்சிருக்குது. அனைவருக்கும் சிவபெருமானுடைய திருவருள் போட்டட்டோம்னு. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். விட்டா நான் 100மே பாடுவேன். அப்படியே பாடிக்கினே போயிடுவேன். நான் இங்கே இல்லவே இல்லை. திருச்சிற்றம்பலம். அப்படியே திருவலங்காடு தான் எனக்கு அப்படியே ஸ்க்ரீன் ஓடுது மனசுக்குள்ள. திருச்சிற்றம்பலம்.